வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நெறைய கடன் இருக்குங்க. இந்த கடன்லேருந்து வெளிய வரதுக்கு நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், எனக்கு பெரிய தோல்வியா தான் வந்துட்டுருக்கு. கிரெடிட் கார்டும் என்னால அடைக்க முடியல. பர்சனல் லோனும் என்னால அடைக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குன கடன் வந்து பெரிய மலை போல நிக்குது. நைட்டு என்னால தூங்க முடியல. தினந்தோறும் எனக்கு கால் பண்ணி எப்போ இஎம்ஐ கட்டுவீங்க? எப்போ டியூ கட்டுவீங்கன்ட்டு எங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கடன் அடைச்சா போதுங்க. எனக்கு நான் வீடோ, பங்களாவோ, காரோ வேற எந்த வசதியும் கேட்கல. கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தா போதும். அது இருந்தாவே போதும். நான் நிம்மதியா இருப்பேன். வேற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நாங்க எதிர்பார்க்கல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும், பையனும், ஒரு அம்மாவும் இருக்கிறாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்றாரு. அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போயிட்டு 2 கிராமம் தாண்டி அது போய் வித்துட்டு, நகரத்தில வித்துட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவாரு. வாரத்துக்கு ஒரு தடவ அவர் போயிட்டு வருவாரு. இதுபோல அவர் போயிட்டு வரும்போது, அவங்க பையன் 10 வயசு மதிப்புள்ள ஒரு பையன் என்ன பண்ணான், "இல்ல டாடி நானும் உங்க கூட வரேன். நான் ஒரு நாள் நான் வந்துட்டு போறேன்னும்போது அவங்க அப்பா சொன்னாரு, "வேண்டாப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்கணும்." "இல்ல, இல்ல நானும் வரேன்னும்போது," "சரி வா. ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ அப்படியே கேட்கணுன்னும்போது," "சரி டாடின்னு" அவன் சொல்றான். சரி அவங்க என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க அப்பா ஒரு காட்டு வழியா உள்ள நுழையிறாங்க. போகும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவங்க பையனோட கண்ணுல ஒரு கருப்பு துணி எடுத்து கட்டுறாரு. "டாடி எதுக்கு இந்த கருப்பு துணிய கண்ணுல கட்டுறீங்க?" அவன் கேட்கும்பொழுது, "நான் சொல்றத நீ கேட்கிறேன்னு சொன்ன. அதனால தான் உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் சொல்ற வரைக்கும் இத நீ கழட்டக்கூடாது. நீ கூட வான்னாரு." அப்படியே கூட்டு போறாரு. சரியா ஒரு 1 மணி நேரம் வாக் பண்ணி 2 பேரும் கடந்து அந்த நகரத்த போய் அடையறாங்க. கட்ட அவிழ்க்கிறாரு. அங்க பொருள்லாம் வித்துட்டு மறுபடியும் வரும்பொழுது அதேபோல அந்த காட்டுக்குள்ள வரும்போது கண்ல மறுபடியும் கட்டி கூட்டிட்டு வராரு. இது போல தான் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வராங்க. இந்த பையனுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு? அப்பா எதுக்கு கண்ல துணி கட்டிட்டு கூட்டு போறாருன்ட்டு ஒரு தடவ என்ன பண்ணான், அடம் பிடிக்கிறான். இல்ல, இல்ல எனக்கு கண்ண கட்டாதீங்க. நான் அப்படியே வரேன்னும்போது அவங்க அப்பா சொல்றாரு, "வேணாம் தம்பி அவசரப்படாத." இல்ல, இல்ல நான் கண்ண தொறந்தே வரேன்னும்போது, சரின்னு கண்ண அவிழ்த்து விட்டுறாரு. என் கைய பிடிச்சுக்கோ, எங்கேயும் பார்க்காத வான்றாரு. கூட்டிட்டு போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போகும்போது நல்ல இருட்டு. ஒரு பெரிய பாலம் இருக்கு. தொங்கு பாலம் இருக்கு இல்லையா? அது ஒரு பாலத்தில வராங்க. அப்பயும் எனக்கு கொஞ்சம் பயம் வருது. அப்படியே தாண்டி வராங்க. கொஞ்சம் தூரத்தில பார்த்தீங்கன்னா, பெரிய முதலை, பாம்பு இதெல்லாம் அந்த வழியில இருக்குது. அவன் பார்த்தோனே பயப்பட ஆரம்பிச்சுட்டான். ஊன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். இன்னும் கத்தவோ எல்லாமே சீறிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பாட்ட சொல்லி, "நீ கண்ண மூட சொன்னா நீ கேட்டுட்டியா? நீ கத்தக்கூடாது. அமைதியா இருந்தா அது பாட்டுன்னு அது வேலைய பார்க்கும். நீ பாட்டுன்னு போயிட்டுருக்கலாம். நீ என் கைய மட்டும் பிடிச்சிட்டு வான்னு." அவனால பயத்த அடக்க முடியல. கையெல்லாம் உதறுது. கத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தான். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, மறுபடியும் அவன் கண்ண கட்டி அந்த காட்டுலேருந்து வெளிய கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து மறுபடியும் அந்த கடையில எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு, மறுபடியும் அதேபோல கண்ண கூட்டிட்டு வந்து கட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டாரு. அவங்க அப்பா கிட்ட பையன் கேட்டான், "எதுக்கு டாடி என்ன கண்ண கட்டி கூட்டு வந்தீங்க? நீங்க முன்னாடியே என்ட்ட சொல்லியிருக்கலாம்ல. இங்கலாம் பாம்பு, பல்லிலாம் இருக்கு. முன்னாடியே என்ட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் வந்தே இருக்க மாட்டேனேன்னு." அவரு என்ன சொன்னாரு, "நீ விரும்பிட்ட, வரணும்னு ஆசைப்பட்ட, நான் கூட்டிட்டு போயிட்டேன். ஆனா என் பேச்ச கேட்டு அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே உனக்கு சுலபமா இருந்தது. ஈஸியா போன, வர, ஜாலியா பேசிட்டு வந்த, என் கூட சந்தோஷமா இருந்த. எப்போ உன் கண்ண நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ, அப்பயே பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்ட. உன்னால இது தாங்க முடியாதுன்னு தான் நான் உன்னால கண்ண கட்டி கூட்டிட்டு போனேன். நீ இதெல்லாம் பார்த்து பயப்படுவன்னு தான் கண்ண கட்டி கூட்டிட்டு போனேன்னு" அவர் சொன்னாராம். இந்த விஷயத்த எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க எவ்வளோ பிரச்சனைகள கடந்து வந்திருப்பீங்க. நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் கடந்து வரதுக்கு நம்ப தான் முக்கியமா, இல்ல நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு கடந்து வந்தேன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா, கடவுள் சில விஷயங்கள் நீங்க பார்க்காதபடிக்கு கண்ண கட்டி உங்கள பத்திரமா கூட்டின்னு வந்து வச்சிருக்காரு. இல்லைங்க என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத இன்னொரு பாட்டு உங்க அப்பா, அம்மாக்கு கிட்ட இருக்கு. அதாவது நீங்க கருவுல உருவாவதுக்கு முன்பாகவே உங்க அப்பா, அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. நீங்க கருவுல உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். நீங்க 1 வயசு ஆன பிறகு உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கும். உங்களுக்கு சாகுற நிலைமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ரொம்ப சின்னதா ஒரு அடிபட்டிருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நோய் வந்திருக்கும், அம்மா போட்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்க அம்மா, அப்பா சொன்னா பிள்ளை பயந்துருன்ட்டு சொல்லாமயே வச்சிருப்பாங்க. அப்பா, அம்மா தவிர இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ வந்த இந்த கொரோனால நீங்க பாதிக்கப்படல, பத்திரமா இருக்கிறீங்க. அது உங்களோட சொந்த முயற்சிலாம் இல்ல. உங்க கண்ணு கட்டப்பட்டிருக்கு. கடவுள் உங்கள கூட்டின்னு வந்திருக்காரு. எவ்வளோ டைஃபாய்டு வந்திருக்கு, எவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு சென்னையில. அதுபோல எவ்வளோ விதமான நோய்கள் வந்திருக்கு. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. சில பேருக்கு லிவர் ப்ராப்ளம் வருது. சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. தண்ணி அடிக்கிறதுனால லிவர் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தண்ணி அடிக்காமயே லிவர் போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கண்ணு தெரியாம போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கல்யாணமாகாத எத்தனை பேர், உங்க வயசுல கல்யாணமாகாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் சரியில்ல திட்டுறீங்க. கல்யாணமாக போய் கடன் கேட்டா தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதுபோல கல்யாணமாகாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. குழந்தை இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. வீடு இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. தெரு ஓரத்துல படுத்திருக்காங்க. உங்களுக்கு வாடகை வீடாவது கடவுள் குடுத்திருக்காரு. மாச சம்பளம்னு ஒரு பேருக்காக குடுத்திருக்காரு. அது கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க.
சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ நினச்சா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கடவுள் கூட்டின அந்த விஷயங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்தது எல்லாமே உங்களுடைய முடிவோ உங்களுடைய ஞானமோ உங்களுடைய திறமையினால் வரல. கடவுள் தான் இதெல்லாம் மறைச்சு உங்களுக்கு கூட்டு வந்திருக்காரு. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா நீங்கள் இன்னும் ரன் பண்ண மாட்டீங்க, இன்னும் பயப்படுவீங்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க, மறுபடியும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க, அங்கேயே ஸ்டக்காக இருப்பீங்க. அதனால தான் சிலதெல்லாம் அப்படியே காப்பாற்றி கூட்டு வந்திருக்காரு. அதனால் இந்த சூழ்நிலை இவ்வளோ செஞ்சவர் அதையும் செய்வார். அதனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கடவுள் அனைவருக்கும் சமமானவர். அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக 5000 பேர் வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க. இது நிறைய பேர் கிறிஸ்துவ மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டோரி. ஆனால் இது தெரியாத ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மலை பிரசங்கத்துக்கு வராங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆகுது. வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருக்கான். அதை என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஆசை வச்சு கடவுள்கிட்ட பிரார்த்திச்சு அதை வந்து பல மடங்கு ஆக்குறாரு. இதில் நிறைய பேருக்கு தெரியும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அங்கே நடக்கிற அற்புதம் 5000 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 5000 பேரில் நீங்களும் நானும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அங்கே இருக்கிறார் ஜீசஸ். அவர் பேசுகிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 3 நாள் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தோம்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன தோணும்னா, எப்பா பசிக்குது, எல்லாரும் நிற்கிறாங்க, நமக்கு சாப்பாடு எப்போ வரும், இங்கே வண்டி போகிற மாதிரியும் இல்லை, பக்கத்தில் பொட்டி கடை கூட கிடையாது, தண்ணி கூட கிடையாது, இவங்க எங்கேருந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு தருவாங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் அந்த மக்கள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தாங்க. அவங்க செஞ்ச அற்புதம் கூட எனக்கு பெருசாக ஆச்சரியப்படுத்தலை. அந்த 5000 பேரும் ஆர்வமாக நம்பிக்கையாக இருந்தாங்க பாருங்கள். எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு வசதியே இல்லை, வாய்ப்பே இல்லாத இடத்துல கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அத்தனை பேர் காத்திருந்ததுனால அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல வாய்ப்பு வருது. அதாவது 5 அப்போ 2 மீன் அதை வச்சு இத்தனை பேருக்கு வராங்கன்னா, உதாரணம் ஒரு 2 மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மீனில் முள் இருக்கும், 2 கண் இருக்கும். அது வந்து நீங்கள் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா கூட பரவாயில்ல. அது வந்து வறுத்த மீனாகவே வருது. அது யார் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி வறுத்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சுடுறதுக்கு யார் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அது எப்படி வேணாலும் கொண்டு வந்து வச்சுருவார். ஆனால் அது வரைக்கும் அந்த 5000 பேரில் நீங்களும் நானும் இருந்தோம்னா இப்போ இருக்கிற மாதிரி சந்தேகப்படாமல் அவங்கள போல் நம்ம நம்பிக்கையாக இருந்தால் தான் அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த 5000 பேருக்கும் சப்ளை ஆகுது, நல்லா சாப்பிட்றாங்க, மீதி எடுக்கிறாங்க. மீதி ஒரு 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. அது வந்து மீதி நிற்குது. அந்த அளவுக்கு அங்கே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளோட ஏக்கம், நம்பிக்கை எல்லாம் கடவுள் செய்வார். அவர் வந்து எப்படி செய்வார், இப்படி வருமா, அப்படி வருமா, மீன் வானத்துலேருந்து கொட்டுதா, அப்போ யார் செஞ்சுருப்பாங்க, மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எங்கேருந்து கிடச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம டீட்டெயில் தேடாமல் கடவுளை நம்பி வந்துட்டோம், உட்காந்துட்டோம். அவர் தருவார். உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னியா, அது உங்கள் மேலே தப்பாக இருந்தாலும் சரி, யார் நம்மளை ஏமாற்றிருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம சரண்டர் ஆகிட்டோம். கடவுள் விட்ட வழி அப்படின்னு வரும்பொழுது கடவுள்கிட்ட அந்த வழியை விட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயத்தை கடவுள் கண்டிப்பாக செய்வார். ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்டு போனவுடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நல்ல அப்பாவாக இருந்தவங்க என்ன பண்ணுவோம், பசங்க அலற ஆரம்பிக்கும். ஐயோ கரண்ட்டு போச்சேன்னு ஃபஸ்ட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டே ஃபஸ்ட்டு பயப்படாதடா ஒன்றும் இல்லைன்ட்டு பிள்ளைங்களை பயத்தை நிறுத்துவோம். நமக்கு கேண்டில் ஏற்றுறது, லைட்டு பண்ணுறது, உருவாக்குறது அதெல்லாம் 2வது. ஏன்னா பசங்க பயப்படக்கூடாது, இருட்டாக இருக்குன்னு பயப்படக்கூடாது. அவங்க கையை பிடிச்சி பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், இருந்துச்சுன்னா பயப்படாத, டேடி உன் கூட இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பசங்க அமைதியாகிடும். ஓ பரவாயில்ல, இருட்டாலும் பரவாயில்ல, டேடி நம்ம கையை பிடிச்சிருக்காரு. த சேம் சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கை இப்போ இருண்டு நிலைமையில் இருந்தாலும் கடவுள் அது போல் உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாரு, நீ பயப்படாது, உனக்கு ஒளியை நான் கொடுப்பேன், உனக்கு பிரச்சனை வந்து கொண்டு வருவேன், எவ்வளோ கடன் இருந்தாலும் அது வந்து கொண்டு வருவேன், நீ பயப்பட மட்டும் செய்யாது. சில நேரத்தில் நம்ம கொண்டு போகிற வழிகள் வந்து நமக்கு ஒன்றும் புரியாது, ஏன் நடக்குதுன்னு புரியாது, நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதாவது கடவுள் எனக்கு என்ன செய்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். சம்டைம்ஸ் கண்ணை கட்டி இருக்கத்தான் நல்லது, சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. நமக்கு அந்த ஃபுட்டு வரும் தான் கண்டிப்பாக வரும். நீங்கள் போய் கடை போய் சேரணும்னா கண்ணை கட்டிட்டு கடவுள் கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சரியான இடத்துல போய் கொண்டு சேர்ப்பார். இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும், அது கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, லோனாக இருந்தாலும் சரி, அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. இதை ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக்கும். மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.